திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொல்லை பகுதியைச் சேர்ந்தவர் இம்தியாஸ். தோல் தொழிற்சாலை அதிபரான இவர் லண்டனில் உள்ள மகள் வீட்டிலிருந்து பக்ரீத் பண்டிகைக்காக தனது மனைவியுடன் சொந்த ஊருக்கு வந்திருந்தார். சம்பவத்தன்று கடைவீதிக்கு சென்று வந்த வீட்டு வேலைக்காரர் சக்திவேலை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் அவர் கதவை திறந்து வீட்டுக்குள் சென்றபோது அவரை தள்ளிக்கொண்டு வீட்டிற்குள் புகுந்தது. வீட்டு வேலைக்காரர் சக்திவேல், இம்தியாஸ் ஆகியோரை பிளாஸ்டிக் டேப்பால் கை கால்களையும் வாயையும் இறுக்கமாக கட்டி போட்டுவிட்டு இம்தியாஸ் மனைவியை வைத்தே மிரட்டி வீட்டில் இருந்த லாக்கரை திறந்து நகை பணத்தையும் 2 செல்போன்களையும் அள்ளிச் சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. திசைக்கு ஒன்றாக கொள்ளையர்கள் தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போலீசாரும் ஆக்கம் பக்கத்தினரும் முதலில் கை கால்களை கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட வேலைக்காரன் சக்திவேலை பார்த்து பரிதாபப்பட்டனர். தொழிலதிபர் வீட்டில் அந்த பிளாஸ்டிக் டேப் யார் வாங்கியது என்று விசாரித்த போலீசார் அதனை வைத்து வேலைக்காரன் சக்திவேலை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். அவனை உரிய கவனிப்புடன் விசாரித்த போது மொத்த கொள்ளை சம்பவத்துக்கும் காட்ஃபாதராக இருந்து திட்டம் போட்டு கொடுத்ததே வேலைக்காரன் தான் என்பது தெரிய வந்தது. 13 வருடங்களாக தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் சக்திவேல் வேலைக்காரனாக இருந்து வந்ததாகவும் அவருக்கு நம்பகமாக இருந்ததால் வீட்டின் அனைத்து அறைகளிலும் சர்வசாதாரணமாக வந்து சென்றுள்ளார். மிகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் வீட்டை வடிவமைத்திருந்தார் இம்தியாஸ் என்கின்றனர் போலீசார். அந்த வகையில் யார் வீட்டுக்குள் வர வேண்டுமென்றாலும் 2 கதவுகளை அடுத்தடுத்து திறந்து கடந்தால்தான் வீட்டிற்குள் செல்ல இயலும் வகையில் முன்பக்கம் இருந்துள்ளது. வீட்டிற்குள் லாக்கர் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக கபோர்டுக்குள் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. இவற்றையெல்லாம் தெரிந்து வைத்திருந்த சக்திவேல் தனது ரகசிய காதலி சாந்தகுமாரியிடம் தெரிவித்து ஊரிலிருந்து அம்மா வந்திருக்காங்க, இப்ப அவங்க லாக்கரில் கிலோ கணக்கில் நகை இருக்கும் என்று கூறியுள்ளார். இதையடுத்து சாந்தகுமாரி தன்னிடம் போக்கும் வரத்துமாக இருந்த இளவரசனிடம் இதனை சொல்ல அவர் திருப்பதி திருமலா காவல் நிலையத்தில் காவலராக உள்ள அருண்குமாருடன் சேர்ந்து கொள்ளை திட்டம் வகுத்துள்ளனர். அதன்படி சக்திவேலுவின் பின்னால் சென்ற கொள்ளையர்கள் திட்டமிட்டபடி அவரை தாக்கி கட்டி போட்டுவிட்டு கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து முதலில் சக்திவேலையும் அவர் கொடுத்த தகவலின் பேரில் திருப்பதியில் வைத்து சாந்தகுமாரியையும் இளவரசனையும் காவலர் அருண்குமாரையும் போலீசார் கைது செய்தனர். கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேரும் சிறுவர்கள் என்று கூறப்படும் நிலையில் அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். தொழிலதிபர் இம்தியாஸின் மனைவி நகைகளையெல்லாம் வங்கி லாக்கரில் வைத்திருந்ததால் பெரிய அளவில் நகை கொள்ளையடிக்கப்படவில்லை என்றும் 2 செல்போன்கள் மட்டுமே திருடு போனதாக போலீசார் தெரிவித்தனர். விசுவாசமாக இருந்த வேலைக்காரனே திட்டமிட்டு வீட்டிற்குள் கொள்ளையர்களை அழைத்துச் சென்று சினிமா பாணியில் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பது உள்ளூர் வாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் விஜய்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.